என் பின்னாடி இருக்கிறது ஜோவா ஐடி கார்டர், நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இது ஜிஎஸ்டி ரோடு. இங்க இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல நல்ல ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள நமக்கு லேண்ட் சேலுக்கு வந்திருக்கு. அது ஒரு புது லேஅவுட்குள்ள. வாங்க அதோடைய வாக்கு வீடியோ பார்த்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன் பொத்தேரிங்க. இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே டிராவல் டைம் ஒரு 5 நிமிஷத்துல ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டியை. ஒரு நிமிஷம் இந்த ஏரியா கொஞ்சம் சுத்தி பாருங்களேன். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே லேண்டு வாங்கி உடனே வீடு கட்டலாம். ஜிஎஸ்டிக்கு பக்கத்தில் 1க்கு 2 ரயில்வே ஸ்டேஷனு. பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குது. அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான். இப்போ இப்படி ஒரு நல்ல லொக்கேஷனில் நமக்கு லேண்டு சேலுக்கு வந்திருக்கு. அது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. வேல்யூ ரியாலிட்டியோட செரஷா எமினன்ட்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம லான்ச்சிங் வீடியோ வந்து இந்த சைட்டுக்கு பண்ணியிருந்தோம். டோட்டலாக 3 ஏக்கரில் 122 வில்லா பிளாட்ஸு. பட் இன்னைக்கு ஒரு மாதத்துலேயே வந்து ஆல்மோஸ்ட் 60% வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல லொக்கேஷனாக இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா வர வழியெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜி ஹாஸ்டலு, சூப்பர் மார்க்கெட், கடைங்க எல்லாமே இருந்திருக்கும். அண்ட் ஸ்கூல் பஸ் எல்லாமே வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா சரௌண்டிங்கில் ப்ரீமியம் பிராண்டோட ஸ்கூல்ஸு அண்ட் காலேஜை பற்றி வரி பண்ணிக்கவே தேவையில்லை. எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் காலேஜுக்கு போயிடலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல லொக்கேஷன் சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம், நான் வர வழியிலேயே காட்டினது இல்லையா, பிஜி ஹாஸ்டல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே ஜிஎஸ்டியில் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெச்சுங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சைடில் ஜோவா ஐடி கார்டரு, இன்னொரு சைடில் அந்த காலேஜஸ் எல்லாமே இருக்குது. எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இருக்கா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா யூனிவர்சிட்டி ஐடி கார்டர் பக்கத்தில் இருக்குது. அண்ட் மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி கார்டரும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா செக்டரும் இருக்குது, அண்ட் நிறைய காலேஜஸும் இருக்குது. ஸோ அவங்க வசிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக கண்டிப்பாக இந்த ஏரியா இருக்கும். ஸோ உடனே வீடு கட்டு வரவங்க, அதாவது இந்த சரௌண்டிங்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, கொஞ்சம் ஆக்சஸ்லாம் பக்காவாக இருக்கணும் அப்படின்றவங்க கரெக்டாக இங்கே லேண்டு வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம். இல்லை நான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறேன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறேன், பில்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பிளாட் வாங்கி, இந்த லொக்கேஷனில் பிளாட் வாங்கி நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலாங்க. நான் வர வழியில் பார்த்தேன், நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸு நீங்கள் வீடு கட்டி வாடகை விடலாம், ரெண்டல் இன்கம் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி ஹாஸ்டல் மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா சரௌண்டிங்கில் பிஜி ஹாஸ்டல்ஸும் நிறைய இருக்குது. அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் இது. இப்படி ஒரு லொக்கேஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக இன்வெஸ்ட்மெண்ட்காக லேண்டு வாங்குறேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நார்மலாகவே இந்த லொக்கேஷனில் அப்ரிஷியேஷன் வேல்யூ நல்லா இருக்கும் ஜிஎஸ்டி பக்கத்தில் இருக்கிறதுனால. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய லேண்டோடைய அப்ரிஷியேஷன் வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சில வருஷங்கள்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பெரிய கேட்டு, சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ் வைடராக போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே 40 ஃபீட், 30 ஃபீட், 24 ஃபீட் தாங்க போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டையும் பக்காவாக இதோ பாருங்கள், பிளாட் நம்பரு, சைஸு எல்லாத்தையும் நீட்டாக மார்க் பண்ணி ஒரு ஸ்டோன் வச்சுருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டு. உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் சைஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு. எல்லா ஃபேஸிங்லையுமே உங்களுக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3800 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் தாங்க. கிட்டத்தட்ட கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற லேண்டுன்னு இந்த லேண்டை சொல்லாங்க. அண்ட் நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லேண்ட் ரேட்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பேங்க் லோன் மூலமாக இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. கையில் 5 to 6 லட்ச ரூபா முன்பணம் இருந்தாலே போதும். டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.